ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, பொறுத்திருந்தவன் அனைத்தையும் ஆழ்வான் என்று நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ பொறுத்திருந்தாய், அதற்கான நல்லதுகள் கிடைக்கப் போகிறது. எத்தனை நாள் தான் நானும் காத்து கொண்டு இருப்பேன் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று? எப்பொழுதுதான் எனக்கு நடத்தி கொடுப்பீர்கள் என்ற மாதிரியான நிறைய விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருந்தாய். நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை தர முடிவெடுத்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டப் போகிறேன். உன்னுடைய தேவைகள், உன்னுடைய ஆசைகள் எல்லாம் எனக்கு தெரியும் தானே? நீ அடிக்கடி என்னிடம் என்ன கேட்பாய்? எனக்கு நல்ல விஷயத்தை கொடுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்பத்தோடு வாழ வேண்டும். நான் எதிர்பார்க்காதது அத்தனையும் வாழ்க்கையில் நடந்தது. நான் எதிர்பார்த்தது எப்பொழுது நடக்கும் என்பதை தான் நீ கேட்பாய். நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னால் நீ நம்புவாயா என்னுடைய தங்கமே? யார் என்ன சொன்னாலும் சரி, எந்த நிமிஷம் எது சொன்னாலும் சரி, எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னை யாராவது மட்டம் தட்டினாலும் சரி, மட்டம் தட்டாவிட்டாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாம் முடிந்தது. இதற்கு மேலும் எதற்காக மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் யோசிக்கிறாய் என்பது போல கேட்டாலும் சரி, எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். காரணம், உன்னுடைய வாழ்க்கையில் முழு நேரத்திலேயும் நானே இருக்கிறேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் அழகாக நான் கொடுப்பேன். உன் வாழ்வில் நீ என்னென்னலாம் ஆசையாக என்னிடம் கேட்டாலும் அதை தடை இல்லாமல் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் என்னுடைய வேலையாகவே இருக்கும் பொழுது எதற்காக நீ மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் நினைத்து கவலைப்படுகிறாய்? நீ என்னிடம் கேட்டது நிம்மதியான வாழ்க்கை. அந்த நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த சாயை நம்பிதான் நீ காலத்தை ஓட்டுகிறாய். என்னிடம் அடிக்கடி கூட கூறுவாய், சாய் சாய் என்று நான் கூறுகிறேன். சாய், நீ என்னை கண் திறந்து கூட பார்க்கவில்லை. எப்பொழுதும் என்னை நீ கவலையில்தான் வைத்திருக்கிறாய். ஆனால் நானோ உன்னை சாய் பார்த்துக்கொள், சாய் என்னை பார்த்துக்கொள் என்கின்றேன் என்பார். நீ சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, இந்த சாய் உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வேன். நீ எதையும் நினைத்து பயம் வேண்டாம். அசுர வேகத்தில் ஒரு மாற்றங்கள் நடக்கும். இப்பொழுது அந்த மாற்றங்கள் எல்லாவற்றையும் நீ பார்க்காததினால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தவறாக இருக்கிறது என்பது உனக்கு தோன்றும். ஆனால் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன், என்னென்ன விஷயத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க போகிறேன் என்பதை பொறுமையோடு நம்பிக்கையோடு இருந்து நீ பார். நீ இப்பொழுது என்னிடம் வந்து நின்று நீ எனக்காக எதுவுமே செய்ய வேண்டாம். நீ எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே இல்லை. எப்பொழுதும் எனக்கு நீ கவலையை தான் கொடுக்கிறாய் என்று நீ என்னிடம் சொல்லலாம். ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் கூறுவேன். நீ என்னதான் கூறினாலும் சரி, வாழ்க்கையில் இது நடக்கிறது, எனக்கு நீ இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை, இந்த விஷயம் நடத்தவில்லை, அந்த விஷயம் நடத்தவில்லை என்று நீ என்ன கூறினாலும் சரி, உனக்கு பிடித்ததை கண்டிப்பாக உன் வாழ்வில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். நீ நினைப்பது போல அல்ல வாழ்க்கை, கொஞ்சம் வித்தியாசமானதுதான் வாழ்க்கை. நிறைய வழிகளை கொடுத்த தெய்வமாகிய இந்த சாய் உனக்கு திருப்திகளையும் அள்ளி கொடுப்பேன். உன்னை ஒரு தேவைப்படுவதற்கு மட்டும் உபயோகப்படுத்தி கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய உறவுகள் எல்லோரும் உன்னை உபயோகப்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் நான் அப்படி அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் முன்னும் பெண்ணும் அனைத்து இடத்திலேயும் எல்லாமாகவும் நான் இருக்கிறேன். உன்னுடைய சோதனையை நான் முடித்து வைக்கத்தான் போகிறேன். உன்னுடைய வேதனையை முடித்து வைக்கத்தான் போகிறேன். உன்னுடைய வளர்ச்சிகளை ஆரம்பித்து வைக்கத்தான் போகிறேன். நீ என்னிடம் கேட்கிறாய், கெட்டவர்களுக்கு மட்டும் நல்ல விஷயத்தை செய்கிறாய். நான் நல்ல பிள்ளையாக தெய்வம் நம்மை பார்க்கிறது, தெய்வம் நம்மை பார்க்கிறது
என்று ஒவ்வொரு நாளும் தெய்வம் 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 என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஏன் உதவி செய்யவில்லை என்று என்னிடம் வந்துவிட்டாய் அல்லவா? உனக்கு தேவையானது வேண்டும் என்று என்னிடம் கேட்டுவிட்டாய் அல்லவா? அதற்கு பிறகு நீ எதற்காகத்தான் கவலைப்படுகிறாய்? கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் வாழ்க்கை நன்றாக இருக்குமா சொல் பார்ப்போம். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எந்த நாளும் எந்த பொழுதும் எதையும் நினைத்து கவலைப்படாமல் வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதும் சிறப்பாகத்தான் இருக்கும், நம் வாழ்க்கையில் நமக்கு பிடித்தது போலத்தான் இருக்கும் என்று நம்புங்கள். உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்திற்கும் சரி என்றுமே இந்த சாய் மிகவும் துணையாக இருப்பேன். துணை என்றால் சாதாரணமான துணைகள் அல்ல, மிகப்பெரிய துணையாக இருப்பேன். அசுர வளர்ச்சிகள் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தினம்தோறும் உங்களுக்கு தரக்கூடிய இன்பங்கள் அனைத்திலேயும் நான் உங்களுக்கு அடிக்கடி இன்பத்தை மட்டுமே கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்திற்கும் சரி நிச்சயமாக நான் ஒரு நல்வழி மட்டும்தான் காட்டுவேன். உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் உங்களுடைய தேவைகளுக்கு கண்டிப்பாக நான் உதவிகளை செய்வேன். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலேயும் உங்களுக்கு உதவிகளை செய்து வாழ வைப்பேன் இந்த சாய். உதவிகள் செய்தால்தானே என்னுடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பார்கள். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்யாமல் எப்படி இருப்பேன்? எந்த நொடி உங்களுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை கொடுப்பேன்? அதற்கெல்லாம் வேலைகள் என்பதே இல்லை. சந்தோஷத்தோடும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிம்மதிகளோடும் உங்களுடைய வாழ்க்கையை நான் வாழ வைத்து உங்களுக்கு நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்வேன். நீங்கள் என்னை நம்பி வந்துவிட்டீர்கள். உங்களை நான் ஏமாற்றக்கூடாது. உங்களை நான் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும். உங்களுடைய ஆசைகளுக்கும் உங்களுடைய தேவைகளுக்கும் என்னென்னலாம் கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் நான் கொடுக்க வேண்டும். அதனால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைகள் தான் படுகிறேன். என்ன தெரியுமா? நீங்கள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தோடு இருக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் அதை நான் தாராளமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்திகரமாகவும் தந்து உங்களை மேலும் மேலும் சந்தோஷத்தில் மூழ்க வைப்பேன். எனக்கு பிள்ளைகளுக்கு நன்மைகளை மட்டும்தான் செய்ய தெரியும், தீமைகளை அல்ல. எல்லாம் கர்ம வினைகள். கூடிய சீக்கிரத்தில் உன் கர்ம வினைகளை முடித்து உன் வாழ்க்கையில் நான் நிம்மதியை கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் இந்த பொழுதுகளில் சத்தியம் செய்து சொல்கிறேன். தவறான குழப்பமான நேரங்கள் இது கிடையாது. இது சந்தோஷமான நேரம். இதை நீங்கள் அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதற்கெடுத்தாலும் கவலைகளோடு இருந்தால் என்ன செய்ய முடியும்? புரிந்ததா? உங்களுக்கும் நான் என்றும் துணையாகவே இருப்பேன். உங்களுக்கு நான் என்றுமே பாதுகாப்பாக இருப்பேன். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.